மரியாயே வாழ்க. அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதத்தில் நாம் ஜெபமாலை புனிதர்கள் 31 பேரை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபமாலை புனிதர்களை. அந்த வகையில் இன்று நாம் காணப்போகின்ற ஜெபமாலை புனிதர் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர். அவரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஜெபமாலையை பற்றிய பொன்மொழி, அதுவும் இன்றைய ஜெபமாலை நாயகர் 13ஆம் சிங்கராயர் திருத்தந்தை என்ன சொன்னார் என்று பார்க்கலாம். ஆன்மாக்களில் கடவுளின் தாய் மீது அன்பை ஆழமாக பதிய வைப்பதற்கு ஜெபமாலையை விட அதிக பலன் தரும் எதுவும் இல்லை என்பதை அனுபவம் காட்டுகிறது. ஜெபம் செய்வதற்கு ஜெபமாலையை விட சிறந்த வழி எதுவும் இல்லை. திருத்தந்தை 13ஆம் சிங்கராயருடைய பொன்மொழி இது. அடுத்ததாக மாதா ஜெபமாலை ஜெபிக்கிறவங்களுக்கு தரக்கூடிய வாக்குறுதி என்ன? ஜெபமாலை பக்தியில் இருக்கிறவர்களுக்கு, ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்களுக்கு மாதா 15 வாக்குறுதிகளை தராங்க. அதில் ஒன்றுதான் இன்றைய வாக்குறுதி. ஜெபமாலை பக்தியுள்ள ஆன்மாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து மீட்பேன். மாதாவுடைய வாக்குறுதி இது. ஜெபமாலை பக்தியில் இருந்தால் நாம் உத்தரிப்பு ஸ்தல நெருப்பிலிருந்து நாம் விடுதலை அடையலாம். அதுக்காகவே நாம் என்ன செய்யணும்னா ஜெபமாலை பக்தியை கடைபிடிக்கணும், ஜெபமாலையை பரப்பணும். அன்பானவர்களே, கபிரியேல் தூதர் மூலம் பிதாவாகிய கடவுள் தேவனை வாழ்த்தினார். நாமும் அதே வாழ்த்தொலியை தேவன்னைக்கு செலுத்துவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பானவர்களே, 13ஆம் சிங்கராயர் திருத்தந்தை பற்றி இன்று நாம் ஜெபமாலை வீரர், ஜெபமாலை ஹீரோ, ஜெபமாலை நாயகர் என்ற தலைப்பில் நாம் இன்று பார்க்கின்றோம். திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் திருச்சபை வரலாற்றில் மிக மிக வயது முதிர்ந்த திருத்தந்தை. 93 வயது வரை அவர் வாழ்ந்தார் திருத்தந்தையாக. அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், கவிஞர் மற்றும் இறையியலாளர். 1879 சென்ட் தாமஸ் அக்வினாஸ் பாண்டிஃபிக்கல் யூனிவர்சிட்டி அதை தொடங்கினார். தாமஸ் அக்வினாஸ் பாப்பிரை பல்கலைக்கழகத்தை அவர் தான் நிறுவினார். இன்றைக்கும் அது புகழ்பெற்றது, ரோம் நகரில் இருக்குது. நிறைய குருக்கள், ஆயர்கள் அங்கே இருந்து படிச்சுட்டு வர்றாங்க. நம்ம எல்லா மறை மாவட்டத்துக்கும், உலகம் முழுசுமே மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். அவருக்கு வேட்டையாடுதலையும் திராட்சை கொடி வளர்ப்பதுலையும் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கார். இதுக்காகவே பார்த்திங்கன்னா வத்திகானில் அவருக்கு இன்னும் அந்த மாதிரியான வேட்டையாடுறதுக்கும் திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கும் அளவு ஒரு சின்ன அளவு தோட்டம் அவருக்காகவே இருந்திருக்குது. அவருடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது அவர் திருப்பலி வச்சிட்ருக்கிறப்ப பிசாசும் கடவுளுக்குமான ஒரு உரையாடல் நடந்துச்சு. அதை கேட்டார் அவர். பிசாசு திருச்சபை அழிக்கிறதுக்கு கடவுள்கிட்டே உத்தரவு கேட்டுச்சு. முடிந்தால் நீ செய்து பாருன்னார் கடவுள். என்னால் முடியும், நான் அழிச்சிருவேன் அப்படின்றதுக்கு கடவுள் இல்லை, முடியாது உன்னால் அப்படின்றதுக்கு பதில் வந்துச்சு. பிசாசு மறுபடியும் கடவுளை கேட்டிருக்கு, எனக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபையை சோதிக்கிறதுக்கு எனக்கு 100 வருட காலம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ட்டு. சரி போ எடுத்துக்க அப்படின்ட்டு அனுமதி தரார். இந்த காட்சியை அவர் பூசை வச்சிட்ருக்கிறப்ப ரோமில் பார்த்த உடனே அவர் மயக்கம் போட்டு விழுந்துறார் கீழே. அப்புறமா அவர் ஆசுவாசப்படுத்தி எந்திரிச்சப்ப நடந்ததெல்லாம் சொல்கிறார் எல்லாத்திட்டையும். அதற்கு ஈடாக திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை பிசாசால் எதிர்காலத்தில் சோதிக்கப்பட போது பல சோதனைகளை தரும், தாக்குதலை தரும் அப்படின்னு அவர் பயந்து அவர் கடவுளிடம் மன்றாடி அச்சிஷ்டம் மிக்கேல் அதிதூதர் ஜபத்தை அவர் ஏற்றார். அந்த ஜபத்தை உலகம் முழுவதும் திருப்பலி முடிஞ்சு எல்லாரும் சொல்லணுன்ட்டு அவர் ஆர்டர் போகிறார். அது எல்லாரும் செஞ்சுட்டு வந்தாங்க. 1960 வரை அந்த ஜபம் இருந்திருக்குது. எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, அந்த மிக்கேல் அதிதூதர் ஜபத்தை சொல்லி திருச்சபையை கடவுள் பாதுகாக்கணுன்ற நடைமுறையை அவர் ஏற்படுத்தியிருக்கார். இந்த சம்பவம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சம்பவம். அவர் சூசைப்பர் பக்தியை நிறைய பரப்பியிருக்கார். உலகம் முழுவதையும் சேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். முதல் வெள்ளிக்கிழமை பக்தியை அவர் ஊக்குவித்திருக்கார். ஜூன் மாதத்தை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்ததை அவர் தான் ஏற்படுத்தினது. இன்றைக்கி நம்ம ஜூன் மாதம் முடிச்சும் சேசுவின் திரு இருதய பக்தியை கொண்டாடுறோம்னா, கடைபிடிக்கிறோம்னா அவர் ஏற்படுத்தியது தான் அது. 15 வயதில் கார்மெல் சபையில் சேரணுன்ட்டு ஒரு சிறுமி போய்
திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் முன்னால் மண்டிட்டு முழங்கால் போட்டு கெஞ்சி கேட்டாங்க. அவங்க யாருன்னா குழந்தை திரேசம்மாள். அந்த போப் யாருன்னா இந்த 13ஆம் சிங்கராயர் தான். முதலாக திரையில் தோன்றிய படம் பிடிக்கப்பட்ட பாப்பரசர் இவர் தான். அப்போ தான் சினிமாட்டோகிராஃபி வந்திருக்கு. சினிமா கேமரா, படப்பிடிப்பு கேமரா வந்த புதிது அது. அப்போ முதல் அவர் படம் எடுக்கப்பட்டார். அவர் அதுக்கு முன்னால் அந்த கேமரா இல்லை, ஃபோட்டோ கேமரா இருந்திருக்குது. அதில் வந்தவர் முதல் வந்தவர் 9ஆம் பத்திநாதர் திருத்தந்தை. இவர் சினிமா கேமராவில் மூவிங் ஆக்ஷனில் வந்த ஒரு முதல் போப் யாருன்னா இந்த திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் தான். லூயிஸ் மான்ஃபோர்ட் மிகப்பெரிய மாதா பக்தர். அவருக்கு முத்திபேறு பட்டத்தை கொடுக்குற நடைமுறை இவர் தான் ஆரம்பித்து வச்சார். அடுத்ததாக நம்முடைய ஜெபமாலை நாயகர் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் எப்படி மாதாவின் மீது பக்தி கொண்டிருந்தார்ங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம தனது இளமை பருவத்திலிருந்தே 13ஆம் சிங்கராயர் மாதாவின் மீது தீவிர பக்தனாக இருந்திருக்கார். மான்ஃபோர்ட் எழுதி காணாமல் போன நூல்கள்லாம் திரும்ப கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு உண்டான புனிதர் பட்டத்துக்கு உண்டான நடைமுறைகளை அவர் ஆரம்பித்து வச்சார் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர். மான்ஃபோர்ட்டுடைய மரியியல் சிந்தனையில் இவர் ரொம்ப ஈடுபாடு காட்டியிருக்கார். ஏன்னா அந்த அளவுக்கு மாதாவை பற்றி அவர் எழுதினார். அது ரொம்ப பிடிச்சி போய் அதை ரொம்ப நிறைய விரும்பி படித்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அவர் மான்ஃபோர்ட் எழுதிய மரியாயின் மீது உண்மை பக்தி, த ட்ரூ டிவோஷன் டு த பிளஸட் வெர்ஜின் மேரி அப்படின்ற அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பயனுள்ளதாக, அவர் அடிக்கடி படிக்கக்கூடிய புத்தகமாக இருந்திருக்கு. அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்படுகின்ற மாதாவிற்கு அர்ப்பணம் செய்கின்ற ஆன்மாக்களுக்கு ஞான பலன்களை வழங்கியிருக்கார். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். இந்த ட்ரூ டிவோஷன் டு த பிளஸட் வெர்ஜின் மேரி, மரியாயின் மீது உண்மை பக்தி அப்படின்றது சிஸ்டர் மான்ஃபோர்ட் எழுத அந்த புத்தகம் தமிழ்லேயும் இருக்குது. ரொம்ப அருமையான புத்தகம். அல்ஃபோன்ஸ் லிகோரியாருடைய மரியாயின் மகிமைகள் மாதிரி இந்த புத்தகமும் ஒரு அருமையான டாப் கிளாஸ் மாதா பக்தி புத்தகம். இது உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் வாங்கி படிக்கலாம். தமிழில் இருக்குது. கீழே போயிட்டுருக்கிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தூத்துக்குடி மாதா அப்போஸ்தலர் சபையில் இந்த புத்தகம் கிடைக்குது. நீங்கள் ஜிபேயில் பணம் போட்டு விட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அருமையான புத்தகம். மாதா பக்தியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகத்தை தான் படிக்கணும். மரியன்னை பக்தின்ற பேரில் இன்றைக்கி நடைபெறுகிறதெல்லாம் மாதா பக்தியே கிடையாது. அதுக்கான சரியான விளக்கம் எது உண்மையான மாதா பக்தி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரியாயின் மீது உண்மை பக்தின்ற புத்தகத்தில் இருக்குது. தூத்துக்குடி மாதா அப்போஸ்தலர் சபையில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கக்கூடிய வேண்டிய நூல்களில் இதுவும் ஒன்று, படிங்க. அதே மாதிரி மாதாவிற்கு அர்ப்பண பக்தி, அதையும் இவர் ப்ரமோட் பண்ணியிருக்கார் திருத்தந்தை. தயாரிப்பு இருக்குது. அவர் மான்ஃபோர்ட் கற்றுத்தரார். 33 நாள் தயாரித்து 34வது நாள் ஒரு தேவாண்ணையினுடைய விழாவின் போது நம்மை நாமே மாதாவுடைய மாசற்றீதத்திற்கு காணிக்க ஒப்பு கொடுக்கிறது அப்படின்றது அந்த சொல்லப்படுகின்ற விஷயமா இருக்கும் அவருடைய நூலில். அந்த நூலுமே ஒரு அருமையான நூல். அதுவுமே கூட மாதா அப்போஸ்தலர் சபை தூத்துக்குடியில் கிடைக்குது. நீங்கள் வாங்கி அந்த அர்ப்பண பக்தியை செய்யுங்க. நம்ம மரியன்னைக்கான ஒரு சேனல் இந்த மாதா 33 நாள் அர்ப்பண பக்தியை நிறைய பரப்பிட்டு வரோம். ஏறக்குறைய 20,000 பேர் இந்த அர்ப்பண பக்தியில் சேர்ந்து தங்களை தாங்களே நம்ம மரியன்னைக்கான ஒரு சேனல் மூலயமா தேவானையின் மாசற்றீதத்திற்கு தங்களே காணிக்க ஒப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பக்தி உங்களுக்கு வேணும்னா நம்ம மரியன்னைக்கான ஒரு யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே 33 நாள் அர்ப்பண பக்தின்னு இருக்கும். 34 நாட்களுக்கு முன்னான வீடியோ அதில் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளாக அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணி அதை முடித்து உங்களே நீங்கள் காணிக்க ஒப்பு கொடுக்கலாம் மாதாவுக்கு. மேலும் ஜெபமாலை பக்திக்கு முக்கியத்துவம் அளித்த பொம்பெயி அன்னை, இத்தாலி நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் பொம்பெயி அன்னைன்ட்டுன்னு மாதா இருப்பாங்க. ஜெபமாலை கொடுத்துட்ருக்கிற மாதிரி ஒரு கையிலேருந்து சாமிநாதர் ஜெபமாலை வாங்குவார், இன்னொரு கையிலேருந்து மாதா சிஎன்ஆ கத்திரினாளுக்கு ஜெபமாலை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சுரூபம் அங்கே இருக்குது. அது ஒரு பெரிய திருத்தலம் இத்தாலியில். அந்த மாதா மேலே ரொம்ப பக்தி உடையவராக இருந்திருக்கார். மாதா திருத்தலங்களுக்கு, குறிப்பாக லூர்து திருத்தலத்துக்கு திருப்பயணம் போங்க அப்படின்ட்டு நிறைய ஊக்கம் கொடுத்துருக்கார். அதில் நிறைய அப்போஸ்தலிக்க மடல் அதை பற்றி எழுதியிருக்கார். 2 தனிப்பட்ட சந்திப்புகளை மாதா காட்சி பெற்ற செலேத்து மாதா காட்சி பிரான்ஸ் நாட்டில் நடந்தது இல்லைங்களா, அதில் மாதாவை பார்த்து பேசிய 2 சிறுவர்கள் ஒருவர் மெலனின்றவங்கள்ட்ட அவர் தனிப்பட்ட முறையில் 2 முறை சந்தித்து பேசியிருக்கார் அந்த சிறுவர்கிட்ட. லூர்து காட்சிகளை இவர் மிகவும் நேசித்ததால் வத்திகான் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா லூர்து கெபியை ஒன்று கட்டினார் இவர். அந்தளவுக்கு லூர்து மாதா மேலே ரொம்ப பற்று அவருக்கு. சிஸ்டர் கிளார்வாக்ஸ் பெர்னார்டு அவருடைய மரியல் சிந்தனைகள் ரொம்ப கவரப்பட்டு அதை பின்பற்றினார்.
பக்தி இல்லாத ஒருவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, ரெக்கை இல்லாமல் எப்படி ஒரு பறவை பறக்க முடியாதோ அந்த மாதிரின்ட்டார். ஒரே போட்டார். மாதா பக்தி தான் எல்லாத்துக்கும் தேவை. அது இருந்தால் தான் நம்ம பக்தியோடு இருக்க முடியும், மோட்சம் போக முடியும், பறந்து சிறகடிக்க முடியும் அப்படின்றார். மாதா பக்தி இல்லாதவருடைய வாழ்க்கை 2 ரெக்கையும் இல்லாமல் பறக்க துடிக்கின்ற ஒரு பறவைக்கு சமன்ட்டார் அவர். முதல் குரல் பதிவு செய்யப்பட்ட திருத்தந்தை இவர் தான். ஏற்கனவே நான் சொன்னேன், வீடியோவில் வந்தவர். முதல் படப்பிடிப்பு செய்யப்பட்டு குரலையும் பதிவு செய்யப்பட்ட முதல் திருத்தந்தை இந்த 13ஆம் சிங்கராயர் தான். உங்களுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்காக அந்த வீடியோவை நாம் இப்போ பார்க்கலாம். அவர் நடந்து வர்றது எவ்வளோ கம்பீரமாக நடந்து வர்றது, தென் அவர் உட்கார்றது, எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறது, அவருடைய குரலில் அருள் நிறைந்த மரிய ஜெபத்தை லத்தீனில் சொல்கிறது. ஆவே மரியா கிராசியா பிளேனா டோமினஸ் தேக்கும் பெனடிக்டா தோயின் மொழியரிபுஸ் நாடு ஜெபம் வரும். அதை அப்படியே முழுசாக அவருடைய குரலையே ஜெபிக்கிறார். ஸோ குரல் பதிவு செய்யப்பட்டு வீடியோவாகவும் வந்த முதல் திருத்தந்தை இவர் தான். அந்த காட்சியை இப்போ நீங்கள் பார்க்கலாம். Gracia plena, Dominus tecum, benedictus tu in mulieribus, et benedictus fructus ventris tui, Iesus. Sancta Maria, Mater Dei, ora pro nobis peccatoribus, nunc et in hora mortis nostre. Amen. அன்பானவர்களே, அடுத்ததாக நம்முடைய ஜெபமாலை நாயகர் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் எப்படி ஜெபமாலை நாயகராக விளங்கினார், எப்படி ஜெபமாலை பக்தி இருந்துச்சு, எப்படி ஜெபமாலை பக்தியை பரப்பினார், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்றதை இப்போ பார்க்கலாம். அதனால தான் அவரை ஜெபமாலையின் நாயகர், ஹீரோ ஆஃப் ரோசரி என்று சொல்கிறோம். திருச்சபை ஆண்ட திருத்தந்தையர்களிலேயே ஜெபமாலை பக்தியில் மிகச்சிறந்து விளங்கியது 13ஆம் சிங்கராயர் தான். அவரது ஆட்சி காலத்தில் ஜெபமாலை பற்றி 11 திருமடல்களை எழுதியிருக்கார். என்சைக்ளிக்கல்ஸ்ன்னுவாங்க. 11 திருமடல்களை ஜெபமாலைக்குன்னு அவர் எழுதியிருக்கார். பல அப்போஸ்தலிக்க கடிதங்களையும் அவர் ஜெபமாலை பக்தியாக அவர் எழுதியிருக்கார். மேலும் ஜெபமாலை பற்றி எண்ணற்ற மறையுரைகள், பிரசங்கம் அவர் எல்லா மறை மாவட்டத்திலையும் நிறுவனங்கள்லையும் போய் பண்ணியிருக்கார். செய்யறதுக்கு ஊக்குவித்திருக்கார். தனக்கு முன்னால் இருந்த திருத்தந்தையர்கள் எல்லாம் சாமிநாதரை பற்றியும் அவருடைய ஜெபமாலை சபையை பற்றியும் செய்தது எல்லாத்தையும் தொகுத்து அவர் பல திருமடல்கள் எழுதியிருக்கார். அப்போ சாமிநாதர் ஜெபமாலை சபைன்றது மாதா சாமிநாதர்கிட்ட தான் ஜெபமாலை பக்தியை கொடுத்தாங்க. அது எல்லாராலையும் ஆதரிக்கப்பட்டுச்சு, எல்லா திருத்தந்தையர்களாலும். அப்படி இவரும் அதை ஆதரித்து நிறைய அதற்கு ஊக்கம் கொடுத்துருக்கார். அந்த ஜெபமாலை சபையில் சேரணுன்ட்டுன்னு அச்சிஸ்டர் சாமிநாதரிடமே தேவ அன்னை ஜெபமாலை பக்தியை தந்தார் என்றும், அவர் ஏற்படுத்திய ஜெபமாலை சபை இயேசுவுக்காக ஆன்மாக்களை ஆதாயமாக்கும் போரின் சக்தியுள்ள இராணுவ படை என்றார். முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஜெபமாலை சபை அப்படின்றது எவ்வளோ முக்கியமானதுன்றது திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த சபையில் நான் உறுப்பினராக இருக்கேன், நீங்களும் அதில் உறுப்பினர் ஆகணும்னா நீங்கள் செய்யலாம். ஒரே விஷயம் தான் செய்யணும். நீங்கள் தினமும் ஜெபமாலை ஜெபிக்கணும். ஜெபமாலை ஜெபித்து அந்த மணிகளுடைய எண்ணிக்கையை கீழே போயிட்டுருக்கிற எண்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஜெபமாலை சபையினுடைய லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மரியன்னைக்கான போர் அப்படின்ட்டு ஒரு ஜெபமாலை குழு, மரியாயின் யுத்த சேனை அப்படின்ட்டு ஒரு ஜெபமாலை குழு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இந்த 2 குழுக்களும் சாமிநாதர் ஆரம்பித்து வைத்த ஜெபமாலை இயக்கத்தினுடைய தலைமையகம் பிரான்ஸ் நாட்டின் அவுரேல் நகருக்கு அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் அதில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் 26 திருப்பலிகள் உங்களுக்காக வைக்கப்படும். காசுலாம் கட்ட தேவையில்லை, முற்றிலும் இலவசம். வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் 26 திருப்பலிகள். இந்த திருப்பலிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு போகும் இனிமேலுக்கும். இன்று வரை பார்த்தீங்கன்னா இந்த 26 திருப்பலிகள். அப்போ அந்த திருப்பலிகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா, உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும்னா தயவுசெய்து ஜெபமாலை இயக்கத்தில் சேருங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். RC அப்படின்ட்டு
டைப் பண்ணி உங்கள் பேர், உங்களுடைய ஊர் அதை மட்டும் போட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை ஜெபமாலை குரூப்பில் சேர்ப்போம். அடுத்ததாக சமூக பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜெபமாலையே தீர்வு என ஒரு புதிய கருத்தை அவர் சொன்னார். இயேசுவின் அரசாட்சி உலகில் நிறுவ ஜெபமாலையே மிகச்சிறந்த வழியாகும் என்பது அவருடைய கூற்று. ஜெபமாலை தனிப்பட்டவர்கள் மற்றும் சமூக நலன்களுக்கான மிகச்சிறந்த வழி என்றார். இதெல்லாம் அவர் ஜெபமாலை செய்து அனுபவித்து அதன் மூலம் கண்ட அந்த அனுபவத்தை நமக்கு சொல்கிறார் கருத்தா. எல்லா பிரச்சனைக்கும் ஜெபமாலை தீர்வுன்றார். அது உண்மையிலும் உண்மை. மாதம் அதுதான் சொல்கிறாங்க. ஃபாத்திமாவில் ஜெபமாலை பக்தியை தான் வலியுறுத்தினாங்க. ஜெபமாலை தீமையை வெளியேற்றும் என்றும் மனித இதயத்தின் புண்களை ஆற்றல் கொண்டதும் என்றார். எனவே அனைவரையும் தினமும் ஜெபமாலை ஜெபிக்குமாறு திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் சொல்கிறார். குருக்களையும் மிஷினரிகளையும் ஜெபமாலையை போதிக்குமாறு சொல்லி வலியுறுத்தியிருக்கார். ஜெபமாலைக்கு பல ஞான பலன்களை வழங்கினார். அதற்கான விரிவான பட்டியலுக்கு ஒப்புதலும் அளித்துள்ளார். இது ஒரு தனி வீடியோவாகவே உங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் ஜெபமாலை ஜெபித்தால் என்னென்ன ஞான பலன்கள் அப்படின்றது அதிசயத்தக்கமான விஷயம். அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை கொடுத்தா தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதை படித்தோம்னா ஆஹா இனிமேலுக்கு ஜெபமாலை விடவே கூடாது, வேறு எந்த ஜெபத்தையும் விட இந்த அருமையான ஜெபமாலையாக இருக்குது, ஜெபம் முறையாக இருக்குன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜெபமாலை பக்தியில் ரொம்ப ஆழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லூர்து திருத்தலத்தில் ஜெபமாலை பேராலயத்தை கட்ட உதவினார். மாதா கெபிகி லூர்தில் இருக்குது, காட்சி கொடுத்த லூர்தில். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கெபியை ஒட்டி கோயில் இருக்கும். அந்த ஆலயத்தில் ஜெபமாலை அன்னை ஆலயம்ன்ற ஒரு ஆலயத்தை அவர் கட்டுறதுக்கு 3 ஆலயங்கள் அதில் இருக்குது. ஒரே கீழே மேலேன்ட்டுன்னு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் லேடி ஆஃப் த ரோசரி ஜெபமாலை அன்னை ஆலயம்னு இருக்குது. அதை கட்டுறதுக்கு உதவி செய்தவர் நம்ம திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர். திரு ஜெபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்ற பிரார்த்தனையை மாதா பிரார்த்தனையில் சேர்த்தது இவர் தான், திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர். ஜெபமாலை சபையின் ஒழுங்குமுறைகளை எழுதினார். அச்சிஸ்டர் சாமிநாதர் ஆரம்பித்த ஜெபமாலை சபைக்கு ஆதரவு அளித்தார். அந்த சபையில் தான் நாங்களாம் இருக்கிறோம். உங்களையும் அதில் சேர்க்கறதுக்கு அழைக்கின்றேன். பொம்பேயி அன்னை ஆலய திருத்தலத்தில் முத்திப்பேறு பெற்ற பாட்டலோ லாங்கோவின் ஜெபமாலை அப்போஸ்தல பணியை அவர் ஆதரித்தார். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய வரலாறை நம்ம பார்ப்போம். இந்த தொடரில் ஒரு கத்தோலிக்க எதிர்ப்பாளராக இருந்தவர் மாற்றப்பட்டு ஜெபமாலையருடைய தூதராக ஆயிட்டார் மாதாவுடைய கருணையினால். அவருடைய பணிகளுக்கு இந்த திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கார். தற்போதைய ஜெபமாலை முடிவில் நாம் ஜெபிக்கின்ற சுருக்கமான மிக்கேல் சம்மன்ஸ் ஜெபத்தை அளித்தது இந்த திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் தான். ஜெபமாலை ஜெபிப்பது முதல் மரியே வாழ்க என சொல்லிய அதிதூதர் கப்ரியலோடும் சம்மன்ஸுக்களோடும் நாம் சேர்ந்து கூறுவதாகும் என்றார். அப்போ மாதாவை நம்ம அதில் புகழ்கிறோம், அருள் நிறைந்த மரியே வாழ்கின்ற. அதை யார் சொன்னதுன்னா பிதாவாகிய கடவுள் கப்ரியல் தூதர் மூலம் செய்ய சொன்ன விஷயம் அது. அதை நாம் சொல்கிறப்ப கப்ரியல் தூதரோடும் எண்ணற்ற சம்மனசுகளோடும் சேர்ந்து நாம் மாதாவை வாழ்த்துறோன்றார். எவ்வளோ அழகான கற்பனை, எவ்வளோ அழகான ஒரு கருத்து பாருங்கள். அருமையான திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர். ஆன்மாக்களில் கடவுளின் தாய் மீது அன்பை ஆழமாக பதிய வைப்பதற்கு ஜெபமாலையை விட அதிக பலன் தரும் எதுவும் இல்லை என்பதை அனுபவம் காட்டுகிறது. ஜெபம் செய்வதற்கு ஜெபமாலையை விட சிறந்த வழி எதுவும் இல்லை. திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் இன்று நாம் கொண்டாடும் ஜெபமாலை நாயகர். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவுடைய ஜெபமாலை தூதராக இருந்து ஜெபமாலை பக்தியை இந்த உலகத்திற்கு அளிக்கின்றவர்களாக மாற உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் தெரிந்த உற்றார் உறவின் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.